வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு செய்தி உலாவுது. ஆதவ அர்ஜுனா டெல்லி போனது பாஜகவை சந்திப்பதற்கு அல்ல, காங்கிரஸை சந்திப்பதற்கு. காங்கிரஸை சந்தித்து அதன் மூலமாக திமுகவை அடக்கி வாசிக்க சொல்லி கேட்பதற்காகத்தான் போயிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ரூமர் உலாவிட்டு இருக்குது. அந்த ரூமர் என்ன, நான் முதல்ல சொல்லிடுறேன். அது ரூமர்னு தான் நான் சொல்கிறேன், செய்தின்னு நான் சொல்லலை. அப்படி ஒரு செய்தி உலாவ வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த செய்தி என்ன, அதன் பின்னணி என்னவாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே ஆதவ அர்ஜுனா மட்டும் உடனடியாக ஒரு 4 பேரோடு சேர்த்துக்கிட்டு ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் கிளம்பி போயிட்டார். அந்த ப்ரைவேட் ஜெட்டில் போகும்போது அதில் இருந்த அந்த மேனிஃபெஸ்டோ அப்படிம்பாங்க, பேசஞ்சர் மேனிஃபெஸ்டோனா பட்டியல்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு பயணத்தில் போகக்கூடிய நபர்களின் விவரம் இல்லை பொருட்களின் விவரம் இதெல்லாம் போடுற ஒரு பட்டியலுக்கு பேர் மேனிஃபெஸ்டோ அப்படிம்பாங்க. அந்த மேனிஃபெஸ்டோவில் ஆதவ அர்ஜுனா பெயர் இருக்குது, இன்னும் 2 பேர் பெயர் இருக்குது. அதில் ஒரு 2 பேரோட பேரில் என்எஸ்ஜி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த போன வீடியோவில் ஒரு நண்பர் அது ப்ரைவேட் செக்யூரிட்டி சார், நேஷ்னல் செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். இல்லை, அது என்எஸ்ஜி வீரர்கள் தான். அதான் என்எஸ்ஜின்னே குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களோட டெசிக்னேஷனை குறிப்பிட்டு ஆகணும். ஏன்னா விமானத்தில் செல்கிறார்கள். விமானத்தில் போகும்போது இந்த மாதிரி முக்கியமான படைப்பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவங்க யாருன்றதை மென்ஷன் பண்ணி ஆகணும். அதுதான் ட்ராக் பண்ண ஈஸியாக இருக்குன்றதுக்காக. இந்த என்எஸ்ஜியோடு அவர் போனது அங்கே இருக்கக்கூடிய பாஜகவை சந்திப்பதற்கு அப்படின்னு முதலில் செய்திகள் வந்தது. இப்போது வேணும்னே கிளப்பி விட்றாங்களா என்னன்னு தெரியல. அவர் போனது அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸை சேர்ந்த ஒரு மூத்த வழக்கறிஞரை சந்திக்க சென்றார் அப்படின்னு மட்டும் மொட்டையாக போட்டிருக்காங்க, பேர்லாம் போடலை. ஒரு மூத்த வழக்கறிஞரை சந்தித்து அவர் மூலமாக ராகுல் காந்திக்கு அழுத்தம் கொடுத்து, ராகுல் காந்தி மூலமாக ஸ்டாலின் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து, இந்த கேஸை கொஞ்சம் நிதானமாக கையாளுங்க, கொஞ்சம் ரொம்ப கடுமை காட்டாதீங்க அப்படின்னு கேட்பதற்காக போனதாக சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1% கூட உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறத உருவாக்குவதற்கு ஸ்டாலின் எவ்வளோ முயற்சி செஞ்சார், எவ்வளோ வேலை செஞ்சாருன்றது தெரியும். இந்த இந்தியா கூட்டணியின் வீச்சு, அந்த வீச்சு நரேந்திர மோடி இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணி பித்தலாட்டம் பண்ணி ஓட்சோரிலாம் பண்ணி எலெக்ஷனில் பண்ணியுமே அவரால் மெஜாரிட்டி வர முடியாத அளவுக்கு தான் தோல்வி அடைஞ்சார். அப்போ இந்த ஓட்சோரிலாம் இல்லாமல் இருந்திருந்தால் போன எலெக்ஷனில் நரேந்திர மோடி வீட்டுக்கு போயிருப்பார், ராகுல் காந்தி பிரதமராக இருப்பார். அவங்க செஞ்ச ஊழல் பூரத்தையும் அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி இந்தியா பூரா கொண்டு செல்வதற்கு இந்தியா கூட்டணிக்கு விதை போட்டது ஸ்டாலின். இன்றைக்கும் அதில் ஸ்ட்ராங்காக நிற்கிறது ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் அதை போலவே அந்த கூட்டணியின் வீச்சை இந்தியா முழுமையும் கொண்டு செல்வதற்காக தெற்கே இருந்து வடக்கு, மேற்கே இருந்து கிழக்கேன்னு இந்தியா முழுவதும் சுமார் 7000 கிலோமீட்டர் பாரத் ஜோடா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய யாத்திரையே நடத்தியிருக்கிறாரு. இதெல்லாம் நடத்தி தான் ராகுல் காந்தி மக்கள் மத்தியில் இவர் ஒரு நல்ல தலைவர் தான், இவரால் நமக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகும் அவர் சும்மா இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் கத்தையாக பேப்பர் அந்த ஓட்டர் டீட்டெயில் கொடுயான்னா அதை பிடிஎஃப் ஃபைலில் கொடுக்காம அதை பிரிண்ட்டு மட்டும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல். பிடிஎஃப்லேயே 2 இருக்குது. ஒன்று இமேஜாக சேவ் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம ஸ்கேன் பண்ண முடியாது. இன்னொன்று ஸ்கேன் பண்ணி அதை டெக்ஸ்ட்டாக எடுக்கலாம். அப்படி டெக்ஸ்ட்டாக எடுக்க முடியாத ஃபைல்ஸாக பிரிண்ட் அவுட்டாக கிட்டத்தட்ட 7.5 அடி உயரத்துக்கு 3 ரோ
இருக்கிற அளவுக்கு பேப்பர்ஸை கையில் கொடுத்து இதை வச்சு என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால், அப்போவும் அவர் விடாமல் ஒரு 40 பேரை அதுக்கு அந்த வேலைக்கு எக்ஸ்க்ளூசிவாக போட்டு அவர்கள் மூலமாக ஒரு 6 மாதம் உட்காந்து வேலை செஞ்சு அவ்வளோ டீட்டெயிலும் எடுத்து ஓட் ஷோரி எப்படி ஏமாற்றியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணி ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்தியா பூரா பெரும் அலையை ஏற்படுத்தி அவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறார். கரெக்டாக? இந்த புறம் பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்கிறார். அந்த திட்டம் இந்த திட்டம்னு ஒவ்வொரு திட்டமாக அறிவித்து ஒவ்வொரு திட்டத்திலையும் என்ன செய்யப்பட்டிருக்கு, நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக என்ன பலன் அடைஞ்சிருக்கு, அதோட ரிசல்ட் என்னன்ற வரை எல்லா விவரங்களையும் கொண்டு வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அதுக்கு ஒரு தனி கூட்டம் போட்டு இப்படி ஒவ்வொரு விஷயமாக பார்த்து மக்கள்கிட்ட லேசான ஒரு கெட்ட பெயர் கூட வந்துடக்கூடாது, அது லேசான ஒரு அதிருப்தி கூட வந்துடக்கூடாதுன்னு அவர்கள் இருவரும் கைகோர்த்து வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. இவர்கள் இவர் தற்குறி நடிகன், அவனுடைய கவனக்குறைவுன்னெலாம் இது சொல்ல முடியாதுங்க, இது திமிர்த்தனம். அவனோட திமிர்த்தனத்துக்காக 41 பேர் உயிரை பலி வாங்கி படுகொலை நடந்து, நேற்று நம்ம சொன்ன மாதிரி பிணங்களின் மீது நடனம் ஆடி பாட்டு பாடி கூத்தடித்த ஒரு நடிகனை காப்பாற்றுறதுக்கு ஆதவர்ஜுனா காங்கிரஸ் ஆளுங்களை போய் பார்க்க போயிருக்காரு. அதன் மூலமாக விஜயின் மீது நடவடிக்கைகள் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு இன்னொரு அஜெண்டாவுக்கு வராங்க பாருங்கள். இப்போ இவங்க எத்தனை மாதிரி மாறுறாங்கன்னு பாரு. அதாவது எப்படி பார்த்தாலும் அது திமுக மீது தப்பு. மோடியை பற்றி இந்த இடத்துல எதுவுமே பேசலை. மோடி இங்கே உண்மை அறியும் குழுவை அனுப்புனார், ஹத்ராஸ்க்கு அனுப்பலை, மகா கும்பில் என்ன நடந்துச்சுன்னு இதுவரை யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, இது நடந்தது இது விபத்து கூட இல்லை, சதி, அரசு செய்த மெத்தனம், அரசு மெத்தனமாக இருந்தது தான் எல்லோரும் செத்துட்டாங்க அப்படின்னு முதல்ல பழியை போட்டு பார்த்தாங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு அதே பழியை கோர்ட்லேயும் சொல்ல வேண்டியது தானே, இந்த அரசு சரியாக செயல்படலைங்க, மெத்தனமாக செயல்பட்டது, அதனால தான் இவ்வளோ பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சொல்ல வேண்டியது தானே. கோர்ட்டில் வாயை மூடிட்டு இது ஒரு விபத்து, இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அடுத்த கட்டமாக என்ன பண்ணுற, மறுபடியும் திமுக மேலே பழிய போடணும். என்னென்ன பார்த்தீங்களா, இப்படி ஒரு கிளப்பி விடுறது. இவர் ஏன் டெல்லிக்கு போனார், டெல்லிக்கு போனது எதுக்கு, அவர் தன்னை காப்பாற்றிக்க போகிறாருன்றதை விட்டாங்க. ஆதவர்ஜுனா டெல்லிக்கு போனது எதுக்கு, தன்னையும் விஜயையும் புசி ஆனந்தையும் நிர்மல்குமாரையும் காப்பாற்றுவதற்காக அவர் ஓடினார். ஆனால் அவர்கள் இந்த பழியிலிருந்து தங்களை காப்பாற்றி கொள்ள ஓடுகிறார்கள் அப்படிங்கிறத எந்த போர்வையில் மாற்றி சொல்கிறாங்க பாருங்கள். அங்கே போய் அவர் ஒரு மூத்த காங்கிரஸ் வழக்கறிஞரை சந்திக்க போயிருக்காரு. அதன் மூலமாக ராகுல் காந்தியை சந்தித்து ராகுல் காந்தி மூலமாக ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ண பார்க்குறாங்க. அப்போவும் பழி யார் மேலே, முதலமைச்சர் ஸ்டாலின் மேலே. புரியுதுங்களா? அவர்களது நோக்கம் என்னென்னா, எப்படியாவது பழியை கொண்டு போய் ஸ்டாலின் அவர்கள் மேலே போடணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு உள்நோக்கம் தெளிவாக தெரிஞ்சு போச்சா. இன்னும் விரைவில் அங்கே ஆதவர்ஜுனா அங்கே போய் பாஜகவில் யாரை சந்தித்தான், என்ன பண்ணாங்க, எல்லா விவரமும் வரப்போகுது. அரசியல்வாதிகள் எப்போதுமே ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவாங்க, அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ஓடி ஒழிய மாட்டாங்க. எடப்பாடியே ஓடி ஒழிய மாட்டாருங்க. அவருக்கு மற்றபடி திராவிடம்னா என்னன்னு தெரியாது. நம்ம முதலமைச்சர் இன்றைக்கி சொன்னாங்கல்ல சுயமரியாதை நூற்றாண்டு விழாவில், திராவிடம்னா என்ன அர்த்தம்னே தெரியாத எடப்பாடியெல்லாம் வச்சுட்டு நம்ம திராவிடம் பேச முடியாதுன்னு. அதே போல் அவருக்கு திராவிடம்னா தெரியாமல் இருக்கும், ஆனால் அரசியல் தெரியும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைனா ஓடிலாம் போக மாட்டார். அந்த அளவுக்கு அரசியல் தெரியாதவரெலாம் கிடையாது. புரியுதா? மோடி அமித்ஷாக்கெல்லாம் அரசியல் பக்காவாக தெரியும். தமிழ்நாட்டில் யாரோ ஒரு நடிகர் ஒரு அரசியல் கூட்டம் போடுறாரு, அங்கே சிலர் இறந்து போகிறாங்க, சிலர் இல்லை 41 பேர் இறந்து போகிறாங்க. அதுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி கொண்டாலும் உடனே அரசியல் பண்ணணும்னு உண்மை அறிவும் குழுன்னு கொண்டாந்து ஒன்று இறக்குறான் பார்த்தீங்களா. அப்போ அரசியல் செய்பவர்கள் என்ன செய்வார்கள், இந்த மாதிரி கூத்தடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியுதா. பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போடுறது. நான் தான் சொல்லுவேன்ல, சாரி கேட்ட பழக்கம் கிடையாது இவங்களுக்கு. சின்ன வயசுலேருந்தே அப்படியே பழகினவங்க. சாரின்னு வாயை திறந்து
கேட்டு பழக்கமே இல்லாத ஒரு கூட்டம். அப்போ தலைவனை பார்த்து தலைவனே கேட்கல, தலைவன் தாண்டா கெத்து, நாங்களும் அதே மாதிரி தாண்டா கெத்து அப்படின்னு தான் நேற்று நம்ம சொன்ன ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் அங்கே இறந்து போனவர்கள் நம்ம கட்சிக்காரங்கன்ற ஒரு உணர்வும் இல்லை, இன்னொரு பக்கம் ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் எல்லாம் ஆளாளுக்கு அப்ஸ்காண்டு, ஒருத்தர் விடாமல் அப்ஸ்காண்டு. விஜய் மட்டும் வீட்டில் இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ரகசியமாக ஏதாவது வேறு வண்டி மாதிரி வேறு கலரில் வண்டியை கொண்டாட சொல்லி எஸ்கே போய் வீட்டை விட்டு போயிருப்பார். இந்த 4 வீட்டில் இருப்பார், அந்த ஒன்று பட்டுமாக்கத்தில் இருப்பார், இல்லை பனையூரில் இருப்பார், எங்கேயும் இருக்க மாட்டார். விஜய் எல்லாம் ஆல்ரெடி அப்ஸ்காண்ட் ஆகிருப்பார். இப்போ உடனே வந்துடுவாங்க. சரி இவ்வளோலாம் பேசுகிறீங்களா சார், ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்னென்னு? அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தாங்க ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க. 40 பேர் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், எடுத்தேன் கவுத்தேன்லாம் பண்ணக்கூடாது. சரியா? விஜய் தான் காரணம், அதிலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த காரணத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும். ஸ்ட்ராங்காக சொல்லாமல் எதை எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ணால் எடப்பாடியார் கொண்டு வந்தார்ல 10% இடஒதுக்கீடு, அது மாதிரி தான் ஆகும். இதோ பாமக கூல் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடுனாங்க, அது கோர்ட்டில் செல்லாதுன்ட்டாங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு வேலையை செய்யும்போது தெளிவாக ஒரு கமிஷனை போட்டிருக்காங்க. அந்த அந்த நீதி அரசர் வந்து ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு நீதிபதி. ஏன்னா அவங்களோட இதற்கு முன்னாடிலாம் வழக்குகளை அவங்க எப்படி கையாண்டாங்கன்றது தெரியும். அதே போலவே ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க, அவர்கள் ஒரு பக்கம் விசாரணை நடத்துகிறாங்க, இந்த கமிஷன் ஒரு பக்கம் வேலை நடக்குது. எல்லா விதமான ஆதாரங்களையும் திரட்டி கொண்டு பிறகு தான் கேஸ் போட முடியும். கேஸ் போடுறது தான் முக்கியம், அரெஸ்ட் பண்ணுறது முக்கியம் கிடையாது. அரசு எங்கே ஓடிடுவார் இவர் விஜய்லாம் எங்கேயும் ஓடலாம் முடியாது. பிக் பாஸில் சொல்லுவாங்களே, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, அது மாதிரி எங்கேயும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஊர் பூரா சிசிடிவி கேமரா இருக்குது. சரியா? அப்படிலாம் ஓடிட முடியாது, எங்கேயாவது பிடிச்சிடுவாங்க. விஜய்க்கு ஃப்ளைட் ரிஸ்க்லாம் கிடையாது. இதில் வந்து ஊரை விட்டு ஓடிலாம் வேறு விஜய் போனார்னா ரொம்ப நல்லதாக போச்சு. அவரோட அரசியல் மட்டும் இல்லை, இந்த சம்பவத்தின் மூலமாக அவரது அரசியலும் முடிஞ்சு போச்சு, அவரோட சினிமா கேரியரும் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே யாரும் அவரை வச்சு படமும் எடுக்க போகிறதில்ல, அரசியல்லையும் நிற்க போகிறதில்ல. ஆக அந்த கமிஷன் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வழக்கு தொடுப்பாங்க, நீதிமன்றத்தில் அதற்கு தீர்ப்பு வரும், நீதிமன்றத்தில் என்ன தண்டனையோ அந்த தண்டனையை அறிவிப்பாங்க. அதுக்குள்ளேயே ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு இதை ஒரு பேச்சாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பேசிகிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுறாங்க, பின்பக்கமாக இப்படி ஒரு கதையை கட்டி விடுறாங்க. என்னென்ன, ஆதவ அர்ஜுனா டெல்லி போனதே காங்கிரஸ் மூத்த வழக்கறிஞரை சந்தித்து ராகுல் காந்தி மூலமாக ஸ்டாலின்கிட்ட சொல்லி இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல், இதுக்கு மேலே இந்த கேஸில் ஸ்டாலின் என்ன பண்ணுவார், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. உயர்நீதிமன்றம் கையில் எடுத்துட்டாங்க கேஸை, ஒரு எஸ்ஐடியை போட சொல்லிட்டாங்க, அந்த எஸ்ஐடி வேலை செஞ்சிட்ருக்கு, ஒரு நபர் கமிஷன் இருக்குது. இதெல்லாம் தாண்டி முதலமைச்சர் ஏதாவது செஞ்சிட முடியுமா? அதுதான் அப்படி செஞ்சிட்டாருன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இதை பூரா அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் விசாரிங்கன்னு. ஏன்னா இதெல்லாம் சொல்லி தான் அவங்க சிபிஐக்கு கொண்டு போய் சிபிஐ மூலமாக வழக்கம் ஒன்றும் இல்லாமல் பண்ணணுன்னு பிளான் பண்ணது. இப்போ கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க, என்ன விசாரணை நடந்துட்டு தானே இருக்குது, அதுக்குள்ளே என்ன சிபிஐன்னு கத்துறீங்க அப்படின்னு சொல்லி மண்டையில் அடித்து அமுச்சு விட்டாங்க. ஸோ இவர்களின் ஏமாற்று வேலை நாடகத்தின் அடுத்த பகுதி தான் ஆதவ அர்ஜுனா காங்கிரஸ் வழக்கறிஞரை போய் சந்தித்தார் அப்படின்னு இவங்க கிளப்பி விடுற பொருளி. இது குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.